ஓம் சிவாய. நானே யோதமும் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து என் அடியார்க்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை என்னுடைய குருநாதர் அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நம்முடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போது. ஒன்று, சூரியன் குருவோடு இணையப் போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு. இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம் வாருங்கள். கடகராசி. கடகராசிக்கு இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் தொடர்பு. சார், நான் அந்த இன்ட்ரோவில் சொன்னேன் இல்லையா, குருவும் சூரியனும் ஒரு சுப கிரகங்கள், ரெண்டுமே ஒளி கிரகங்கள், ரொம்ப சக்தி வாய்ந்த பிளானெட்டு, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பிளானெட். பவர்ஃபுல்னால் இருள் இல்லாமல் ஒளி மிகுந்த பிளானெட். இது சூரியன் தான் உலகத்துக்கு வெளிச்சம். சூரியன்கிட்ட அதிகமாக ஒளியை பெறக்கூடியவர், சந்திரனை விட அதிகமாக பெறக்கூடியவர் குரு பகவான் தான். அதனால தான் குருவை சுபத்துவம், சுபர்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த குரு சூரியன் காம்பினேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசானாக இருக்கலாம், வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். சில பேருக்கு மனைவியே குருவாக இருப்பாங்க. இப்படி செய்யுங்க, அதை செய்யுங்க, செய்யாதீங்கன்னு அவ்வளோ தூரம் உங்களை ஒரு கேர் பண்ணி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில இடங்களில் கணவர் ரொம்ப லவ்வாக போல ஒரு அஃபெக்ஷனாக, நீ பார்த்து உட்கார, எழுந்துக்க, இப்படி பண்ணாத, அது செஞ்சுக்கோ, அது கூடிய சாப்பிடு அப்படின்னு கொஞ்சம் குருவாக இருந்து உங்களை வழி நடத்தக்கூடியவராக இருப்பார். இல்லை பிள்ளைங்களாக இருக்கலாம். ஸோ இந்த லவ், ஒரு அஃபெக்ஷன், ஒரு அன்பு. குருநாதர்னா என்னங்க, நம்ம என்ன ஒரு ஞானம், அறிவு, ஆற்றல், வழிநடத்துதல், இதுதான் நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லைங்க, முழுக்க லவ், காதல், அன்பு. அப்போ யாரெல்லாம் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார்களோ, அக்கறை செலுத்துகிறார்களோ, கடகராசியாக நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா, நீங்கள் நல்லா வருவீங்க, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ, நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை கண்டு நீங்கள் கண் கலங்கி நிற்கின்ற பொழுது யாரெல்லாம் உங்களுக்கு வந்து கூட நின்று ஒரு தேற்றுகிறார்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு குருமார்கள் தான், வழிகாட்டக்கூடியவர்கள் தான். அதனால் குருனா ஏதோ ஒரு தாடி வச்சுக்கிட்டு இருக்கணும், என்ன மாதிரி அப்படி 4 மணி போட்டுக்கிட்டு இருக்கணும், நெத்தியில் பட்டம், அப்படிலாம் அவசியமே கிடையாது. நீங்கள் கஷ்டப்படும் போதும், கண்ணீர் சிந்தும் போதும், மனசு கவலைப்படும் போது யாரெல்லாம் நமக்கு ஆறுதல் சொல்கிறார்களோ, வழிகாட்டுகிறார்களோ, நிதானமாக உண்மையை சொல்கிறார்களோ, இவங்க எல்லாமே நமக்கு குருமார்கள் தான். அப்படியாக கடக ராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதம் உங்கள் எப்பேற்பட்ட நீங்கள் ஒரு 80 கோடி கடன் இருந்தாலும் சரிதான், சரியாகும்னு நான் போன வாட்டி சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒரு நண்பர் துபாயிலிருந்து இருக்கக்கூடியவங்க, சாமி நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவர் இந்த இதை பார்ப்பான்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் அந்த சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் எழுந்து வர முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது சாமி, நான் அதனால தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னார் அவர். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அப்போ அதை தான் நான் இந்த வாட்டி இந்த குரு சூரியன் காம்பினேஷன் கடகராசிக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கடகராசி என்பர்களே,
நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான், நான் இருக்கேன் உங்கள் கூட, கவலைப்படாதீங்க. மேக்சிமம் உங்கள் துன்பத்தில் இருந்து உங்களை கைப்பிடிச்சி மேலே அழைச்சிட்டு வர்றதுக்கு என்ன மார்க்கம் உண்டோ, என்ன வழி உண்டோ அதை நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி கடன் சுமைகள் இருக்குது சாமி, எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி பிரச்சனைகள் இருக்குதுங்க சாமி, எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை பிரச்சனை இருக்குதுங்க சாமி, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அல்லது எனக்கு ஒரு செய்வனை கோளாறு இருக்குதுங்க சாமி, எனக்கு ஒரே எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்குதுங்க சாமி, எனக்கு வந்து ஒரு முடக்கு செஞ்சுட்டாங்க, தொழில் முடக்கம் பண்ணிட்டாங்க, என்னை கட்டி போட்டுட்டாங்க சாமி, ஆனது எனக்கு ஏதோ ஒன்று வச்சுட்டாங்க. அப்போது உங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் கடகராசி நேயர்களே, இந்த மாதம் அது சரியாகும். நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள். குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆஸ்திரேலியாவில் ஒரு அன்பு தெய்வம், ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 26-27 வயசு தான் ஆகுது. அவங்க கணவர் வந்து திடீர்னு படுக்கை ஆகிட்டார். அந்த அம்மா, இந்த பொண்ணு கேரிங்காக இருக்குது, டெலிவரி டைமு. ஒரு மனசில் அப்படியே உடஞ்சி போய் என்கிட்ட வந்தாங்க, வாராகிட்ட வந்தாங்க. என்கிட்ட வந்தாங்க என்பதை விட வாராகிட்ட வந்தாங்க. அந்த குழந்தை அப்படியே கண்ணீர் விட்டு, காதலாகி கசிந்து கண்ணீர் விட்டு சொல்லிட்டு, எங்கள் கணவர், நாங்கள் லவ் மேரேஜ் சாமி, எங்கள் கணவர் எழுந்து வந்தால் தான் எனக்கு லைஃபு, நான் இப்போ வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு டெலிவரி இருக்குது, ஸோ எங்கள் இன்கம் கட் ஆகிடுச்சு, என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் கொண்டு என் கணவருக்கு தான் நான் செலவு பண்ணுறேன், கான்சியஸே வரலை, எனக்கு டெலிவரி ஆகணும், இப்போ என் டெலிவரிக்கு என்கிட்ட காசு இல்லை. நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு பூஜை செஞ்சு கொடுத்தோம், அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த அடுத்த நிமிஷம் அந்த கணவருடைய தலையெழுத்து மாறி அவங்க எழுந்து வந்து நல்லா எழுந்த உடனே, கண் முழிச்ச உடனே எனக்கு தான் கால் பண்ணாங்க, இங்கே கணவர் வந்து கண் முழிச்சிட்டார் சாமி. அப்புறம் ஒரு 3 மாதம் ரெக்கவரி ஆகிட்டாங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நீங்கள் கொஞ்சம் எழுந்து நடக்கிறாங்க. அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வீட்டு வேலை செய்கிறாங்க, இப்போ வேலைக்கு போகிற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது எந்த ஒரு படுக்கையாக இருந்த ஒரு நபரை கூட நம்மளுடைய வாராகி நம்மகிட்ட அந்த எழுந்து நடக்க வச்சாங்க. அதுதான் அம்பாளுடைய கருணை, அதுதான் பூஜைனா அப்படி இருக்கணும். அந்த கடைசி படுக்கையில் படுத்த இந்த கான்சியஸே இல்லாத ஒரு ஆளை எழுந்து இன்றைக்கி வேலைக்கு போக வச்சுருக்காங்க அம்மா. அப்போ கடகராசி என்பவர்கள் இதை போல் உங்களுக்கு பல அதிசயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு யாருமே தேவையில்லை, எந்த குருவும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே ஜெயிக்கலாம். அந்த அளவுக்கு கால நேரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அந்த அளவுக்கு காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்கின்றது. கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி அன்பர்களே. மெயினாக வருமான பிரச்சனைகள், பண சுமைகள், பண பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் அந்த பணங்காசு பிரச்சனைகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். கடகராசி நேயர்களே. சிம்ம ராசிக்கு அற்புதமான கால நேரம். ராசிநாதன் சூரியன் ராசிக்கு 12வது வீட்டில் குருவோடு இணைகிறார். இப்போது சிம்ம ராசிக்கு சுத்தமாக நேரம் சரியில்லாமல் இருக்குது. யாராக இருந்தாலும் சரிதான், அவங்களாம் நல்லா இருக்க மாதிரி நடிக்கலாமே தவிர, சிம்மராசி அன்பர்கள் ஒரு நல்ல பேக்கப் இருக்கும், கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் சேமிப்பில் இருந்து தான் நீங்கள் எடுத்து செலவு பண்ணணுமே தவிர புதிய இன்கம்ங்கிறது கட்டாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரெகுலர் இன்கம், ரெகுலரான பிஸ்னஸை ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா போகிறோம், புதுசாக நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. அப்போ எப்படி பார்த்தாலும் என்ன சொல்ல வரும், சிம்ம ராசியா பல சிக்கலில் இருக்கான்ப்பா அவன். அவன் வந்து இல்லைப்பா, இன்னாருடைய புள்ள, இன்னாருடைய இந்த தொழில், இந்த கம்பெனிக்கு அவர் தான்ப்பா ஓனரு, அவருக்கு என்னப்பா பல பெரிய கோடீஸ்வரம்ப்பா, இத்தனை கோடி வச்சுருக்காருப்பா, 500 கோடி 1000 கோடி வச்சுருக்காருப்பா, மாதமே அவர் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வருமானம் வருதுப்பா. என்ன வேண்டுமானாலும் நீங்கள் சிம்ம ராசிக்கு சொல்லுங்கள், நீங்கள் என்ன மாதிரியான பேர் வச்சாலும் சரிதான். சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஆல்ரெடி அவங்க நிறைய பிரச்சனைகள் தான் சொல்லினேன். சிம்ம ராசின்னு சொல்லிட்டாலே
உங்களுக்கு எத்தனை ஆட்சி அதிகாரங்கள் எவ்வளோ பலம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி சிம்மராசி அமைதியாக இருக்க வேண்டிய கால நேரம். ஜாக்கிரதையாக இருக்கணும். மெயினாக உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய தொழில் அமைப்புகளை நீங்கள் காப்பாற்றிக்கணும் சிம்மராசி அன்பர்களே. ஏன் தொழில் அமைப்புகளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். சரி, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அல்ல என்ன வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்களோ, ஒன்று வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, அதாவது உயர் அதிகாரிகள், உங்கள் மேனேஜராக இருக்கலாம், உங்கள் பாஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் எம்டியாக இருக்கலாம், உங்கள் சேர்மேனாக இருக்கலாம். இப்போ கூட ஒரு அம்மா கால் பண்ணுறாங்க, திருநெல்வேலியிலேருந்து நமக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில், சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆடிட்டிங் ஃபுல்லாகவே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதே போல் வெளிநாடுகளில் இருந்தோ, சிங்கப்பூர்லேருந்தோ ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சிஇஓ பேசுகிறார். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு அக்கௌண்ட்ஸ், டோட்டல் அக்கௌண்ட்ஸ் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இவங்க நேம் ஸ்பாயில் ஆகுது. இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க பேட் ரிப்போர்ட்டை மெயில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி நேர்மையாக இருந்தாலும் சில அவப்பெயர்கள் ஏற்படக்கூடிய கால நேரம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிக்கலில் இந்த மாதிரி ஒரு அப்யூஸ் பண்ணுறது, வேணும்னே தெரிஞ்ச ஒரு அப்யூஸ் பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு துன்புறுத்துவது அல்லது ஒரு மட்டம் தட்டுறது, ஒரு இன்சல்ட் பண்ணுறது, இதெல்லாம் சந்திக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ ஒரே ஒரு வரியில் ஒரு லைனில் சொல்லுங்கள் சாமி சிம்ம ராசிக்குன்னா, எதிரிகளால் துன்பப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே. எதிரிகளால் சார் ஒன்றுமே இல்லாதவன்லாம் உங்களுக்கு பெரிய எதிரியாக நிற்பான் சார். இது நேற்று வரலாம் உங்கள்கிட்ட கை கட்டி நின்றுவன் இன்றைக்கி கை உங்கள் தோளில் கை போட்டு என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு நக்கலாக கேட்பான் சார். அப்போ எதிரிகளால் ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, எதிரிகளால் தொந்தரவு அடையக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே. எதிரிகளுடைய தொந்தரவு, நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது, அல்லது உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு அனந்தம்பிங்களாக இருக்கலாம், உடன் பிறப்புகளாக இருக்கலாம், சமயத்தில் மனைவி, சமயத்தில் பசங்க, சமயத்தில் கணவன், மாமனார் மாமியார். அப்போ குடும்ப உறுப்பினர்கள் எதிரிகளாக மாறிவிடுவதாக இருக்கலாம், அல்லது நல்ல க்ளோஸ் ரிலேஷன் அந்த மாதிரி அந்த வேலையை செய்யலாம். அப்போ நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது. அதே போலத்தான் தொழிலில் பிரச்சனைகள், பிஸ்னஸ் ப்ராப்ளம், மெயினாக அந்த தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய மாற்றங்கள், அங்கே எதுனா ஒரு இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், அல்லது செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், தொழில் முடக்கமாக இருக்கலாம். என்னவோ பண்ணிட்டாங்க சாமி, தொழிலே நான் மொத்தமாக இப்படி ஆயிடுச்சு. எனக்கு என் தங்கச்சி ஒன்று இருந்தது, அது பண்ணிட்டு போச்சு சாமி. என் தம்பி ஒருத்தர் இருந்தார், எல்லாம் ஒருத்தர் வந்தாங்க, இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ தொழில் முடக்கம் இருக்குமே, ஆனால் பிஸ்னஸ் லாக் ஆகிடுத்துங்க சாமி. அது எப்படி பூட்டியாக வைக்க முடியும்? ஆமாம், பூட்டி வைக்க முடியும், முடக்க முடியும். அப்போ தொழில் முடக்கமாக இருக்கலாம், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ வம்பு வழக்குகள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி என்பர்களை. இந்த மாதம் உங்களுக்கு இந்த குரு சூரியன் காம்பினேஷன், உங்கள் ராசிநாதன் சூரியன் குருவோடு இணைகிறதுனால நல்ல வழி பிறக்கும். நமக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு வழி, ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பார். இப்படி நடந்துக்கோங்க, இந்த பக்கமாக போங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யணும், ஒரு தைரியமாக இருங்க, இதெல்லாம் எடுத்து சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ அதன்படி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களே ஆனால் இந்த ஜூலை மாதம் உங்களை வாழ வைக்க போகும் மாதமாக இருக்கும். உங்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து கொண்டு போகக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்கான மாதமாக இருக்கும். உங்கள் மீது அக்கறை கொண்டு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் திகழ்கிறது. அப்போது குரு சூரியன் தொடர்பு காம்பினேஷனும், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சினிமா துறை, கலைத்துறை,
அல்லது வந்து மேக்கப் அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸு. அப்போ எல்லாருக்குமே சிம்ம ராசியாக இருப்பார்களே. ஆனால் இந்த ஜூலை மாதம் கை கொடுக்கும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு சிறப்பான கால நேரம் சார். கண்டக சனியினால் இப்போது கன்னிராசிக்கு நம்ம பலன் சொல்லணும்னா, நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு மனசு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் கேட்டால் எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஃபிலாசபி பேசுவாங்க, அப்படியே ஞான ஒரு சாமியார் மாதிரி பேசுவாங்க, சன்னியாசி மாதிரி பேசுவாங்க. ஆனால் மனசு சும்மா இருக்காது, உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. கன்னிராசின்னு சொல்லிட்டு எனக்கு கவலையே இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கவலை இருக்குதுன்னு அர்த்தம். வெளியில் காமிச்சிக்க மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கன்னிராசிக்கு இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு இடம் வாங்க போயிருக்கலாம், இடத்துக்கு அட்வான்ஸ் கட்டியிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 கோடி ரூபாய் இடம் ஒரு 50 லட்ச ரூபா கட்டிடுவாங்க. 50 லட்ச ரூபா கையில் இருக்கும், எடுக்க முடியாமல் இருக்கும், கொடுக்க முடியாமல் இருக்கும். அப்போ மனசு அப்படியே பதைக்கும். கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. 3 மாதமாவது 6 மாதமாவது அவங்க சண்டைக்கு வருவாங்க. இப்போ ஒரு கன்னிராசி நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார், கும்பகோணத்துலேருந்து கால் பண்ணாங்க. சார் சொல்கிறேன், எனக்கு வந்து குருநாதர் ராம் சூரத்குமார் சின்ன ஏஜ் தான், ரொம்ப சின்ன ஏஜ், ஒரு 29 வயசு தான் அது குழந்தைக்கு. சின்ன பையன், அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறான். ராம் சூரத்குமார், என் நண்பனுக்கு நான் ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்தேன் சாமி, அவன் வாங்கிட்டு போனவன் தான் என்கிட்ட பேசவே இல்லை, எனக்கு பணம் தொலைச்சிட்டாங்கிறத கூட எனக்கு இல்லை, அவன் எப்படி இருக்கான்றது தான் எனக்கு வேணும். மனசு பதைக்குது. அச்சோ நம்ம ஏமாந்துட்டோமே, அச்சோ நம்ம நண்பனை மிஸ் பண்ணிட்டோமே தேடுது. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து மறுநாளே அவர் கால் பண்ணுறாரு, ஆமாம் சாமி என் நண்பர் எனக்கு கால் பண்ணிட்டாரு, ரொம்ப தேங்க்ஸுன்னு அவர் மறுநாளே கால் பண்ணுறாரு. இதுதான் அதிசயம், இதுதான் வாராகி, இதுதான் குருநாதர். அப்போ இதை போல கன்னிராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இப்போ கன்னிராசி அன்பர்கள் எப்படி இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் தொலைச்சிட்டு, அது மனசாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், சேமிப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக நல்லா இருந்தனே சாமி நம்மடி விட்டுட்டனே, இப்போ அதை மாற்றணும்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது தெரியல. வீடாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், சொத்து பத்துக்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிவிட்டு நான் இதை விட்டுட்டனே அப்படின்னு உட்கார்ந்து புலம்பக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே. அல்லது நான் எல்லா முயற்சியும் நான் எடுக்கிற சாமி, ஆனால் வெற்றிங்கிறது தான் எனக்கு கிடைக்கல, வெறுத்து போது. காரணம் கண்டக சனி. எவ்வளவோ உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும். தினந்தோறும் நம்ம எவ்வளோ கன்னிராசி அன்பர்களை பார்க்குறோம். நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் மேக்சிமம் தனுசு ராசி, கும்பம் அல்லது கன்னி, சிம்மம். அப்போது கன்னி ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு பக்கம் கண்டக சனியால் வரக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் சனி பகவான் தான். இந்த பக்கம் ராகு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5, 9ஆக இருக்கக்கூடிய ராகு ரிவேஸில் பார்த்தோன்னா ராகுக்கு 9ஆவது வீட்டில் கன்னி. அப்போ ஒரு பக்கம் சனி பார்க்குறாரு, ஒரு பக்கம் ராகு பார்க்குறாரு. ராகு சனி தொடர்பு மிகப்பெரிய வாக்குவாதம், சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது, தந்துடுறாங்க இருங்க அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறது, மனசு பதைக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, படுத்தா தூக்கம் வராமல் இருக்கிறது, இந்த புறங்கால் பிடிச்சி இழுக்கிறது. ஃபஸ்ட்டு தூக்கமின்மை, நிம்மதி கிடையாது, தூக்கம் கிடையாது. இதெல்லாம் கன்னி ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கக்கூடாது. கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம்.
இடதோஷங்களாக இருக்கலாம், பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், மெயினாக வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்விகள். அப்போ மனசு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க சாமி, மனசு ஒரு பதைக்குதுங்க சாமி, மனசு ஏதோ ஒரு விஷயம் ஏக்கமாகவே இருக்குதுங்க சாமி, நான் ஏமாந்துட்டேனோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் சாமி அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும். ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு சூரியன் நன்மையை செய்வார். சார் 2 கூடிய சுக்கிரன் 12வது வீட்டில், ராசிநாதன் புதன் சிறப்பாக இருக்கார், செவ்வாய் பகவான் சிறப்பாக கேந்திரம் மீறி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் கன்னி ராசிக்கு கை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், கன்னி ராசி என்பதில் உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும்? நிச்சயமாக கன்னிராசி என்பவர்களே இந்த ஜூலை மாதம் கை கொடுக்கும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்போ உங்கள் பிரச்சனை தீரணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். கன்னிராசி அன்பர்களே.